பெரிய மாற்றம் உருவாக போகுது தமிழகத்தில். அதுக்காக எனக்கு அசரீதியாக வந்து இந்த அம்பாள் ஒரு சில விஷயங்கள் இப்போ நான் அடியேன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 48 நாள் மிகப்பெரிய ஹோமம் பண்ணேன். இதுவரைக்கும் 186 ஹோமம் பண்ணியிருக்கோம். அந்த யாகம் எதுக்காகன்னு கேட்டால் உலக நன்மைக்காகவும், உலக மக்கள் நலனுக்காகவும், பேரழிவுகளை தடுக்கிறதுக்காகவும் பண்ணியிருக்கோம். அதில் 48 நாள் யாகம் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துச்சு. நிறைய அதிசயங்கள் நடந்துச்சு அதில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா உலக சாதனை கொடுத்தாங்க. உலக சாதனை விருது கொடுத்தாங்க. 48 நாள் முடித்ததுக்கு 2 விருது கொடுத்தாங்க. 2வது விருதா கந்த சஷ்டி கவசம். கந்த சஷ்டி கவசம் படிக்கணுன்னாலே அரை மணி நேரம் ஆகும், 30 நிமிஷம் ஆகும். 2.5 நிமிஷத்தில் அதை பாராயணம் பண்ணதுக்கு ஒரு உலக சாதனை விருது கொடுத்தாங்க. அது இல்லாமல் அந்த யாகம் முடிகிறப்போ 48வது நாள் மழை வரும்னு சொன்னேன். எல்லாரும் சொன்னாங்க, பைத்தியம் மாதிரி கூட இருக்கிறவங்களே பழகிறவங்க பைத்தியக்கார மாதிரி பேசுகிறீங்களே, என்னங்க இது? நீங்கள் போய் மார்ச் இது மே மாதம் அக்னி பிறக்க போகுது, மே 4ஆம் தேதி மழை வரும்ன்றீங்க. மே 4 வந்து அக்னி பிறக்க போகுது, அக்னி வெயில், எப்படி மழை வரும் அப்படின்னாங்க. வரும், அம்பாலோட உத்தரவுன்னு சொன்னேன். ஏன்னா 48வது நாள் பயங்கரமான புயல், காற்று, மழை அடித்து விரட்டி எடுத்துருச்சு. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.